உங்களோட ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்னால நீங்கள் வந்து எஸ்ஐபியை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் வி கேன் அக்செப்ட். அதுக்கு கூட நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் வச்சுக்கணுங்கிறதா நான் எங்களை மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்கிற ஒரு விஷயம். இப்போ எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சியில் வந்து மார்க்கெட் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வருஷம் எதிர்பார்க்கலாங்கிறது தான் என்னோட பதிலாக இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட்டோட தான் நீங்கள் வந்து ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே வரணும். வெதர் டைரக்ட் ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி. மார்க்கெட்டு 10% கீழே விழாமல் இருந்தது பார்த்தீங்கன்னா வெறும் அந்த 4 வருஷம் தான். அது எப்போலாம் பார்த்தீங்கன்னா 1984 ஒரு தடவை நடந்திருக்கு, 2014 ஒரு தடவை நடந்திருக்கு, 2017 ஒரு தடவை நடந்திருக்கு, 2023 ஒரு தடவை நடந்திருக்கு. அடிக்கடி மார்க்கெட் ஆப்பை பார்த்து ரொம்ப எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு மணி மேல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சஜஷன் நான் கொடுக்க விரும்புறேன். எஸ்ஐபியோட பெனிஃபிட்டே எப்போனா இஃப் அட் ஆல் இஃப் யூ கோயிங் டு டேக் இட் ஃபார் அ லாங்கர் டைம் தான். எஸ்ஐபிஸ் வில் ஒர்க் ஒன்லி ஆஃப்டர் 5 to 7 years. அது வரைக்கும் அது ஆமா தான். வெல்த் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ரீசெண்டாக நம்மள நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம், லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸாக வந்து எஸ்ஐபிஸோட இன்ஃப்ளோஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 4-5 மந்த்ஸாக மார்க்கெட்டும் கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ இந்த கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்கும்போது அந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து நம்மளோட இன்வெஸ்டர்ஸை வந்து புஷ் பண்ணுறது கம்மியாக இருக்குங்கிறது புரியுது. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸாக மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ஏன் அந்த கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது, ஆர் ஏன் அந்த கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்ஐபி வந்து இப்போது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி, ஆர் இன்ஃப்ளோஸ் குறைஞ்சிருக்குங்கிற மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். நீங்கள் ஒரு லேமேனாக பார்த்தீங்கன்னா ஒரு 37 லட்சம் 39 லட்சம் எஸ்ஐபி டிஸ்கண்டினியூ ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பார்க்கணும்னா டோட்டலாக இருக்க நம்மளோட எஸ்ஐபி புக் என்ன இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26,000 கோடி. 26,000 கோடியில் 37 லட்சம் அப்படிங்கிற மாதிரி வச்சிங்கன்னா இட் இஸ் நாட் ஈவன் 1.5% or 1.6%. அந்த அளவுக்கு தான் வந்து டிஸ்கண்டினியூஷன் ஆயிருக்கு. ஆனால் நான் என்னோட பாயிண்ட் என்ன, அது கூட டிஸ்கண்டினியூஷன் வரக்கூடாது. உங்களோட ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்னால நீங்கள் வந்து எஸ்ஐபியை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் வி கேன் அக்செப்ட். அதுக்கு கூட நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் வச்சுக்கணுங்கிறதா நான் எங்களை மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்கிற ஒரு விஷயம். நீங்கள் வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸ்னால நீங்கள் வந்து எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சோன்னா தென் வந்து நம்மளால் பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ண முடியாதுங்க. ஸோ இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டாக நான் இங்கே வந்து சொல்ல விரும்புகிறேன். எந்த காரணத்தை கொண்டும் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸோ இல்லை மார்க்கெட் போகிற டைரக்ஷனாலோ மார்க்கெட்டோட வாலட்டாலிட்டினாலோ எந்த ஒரு ஆக்ஷனுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும், என்னெல்லாம் பண்ணினா வந்து நம்மளால் வெல்த் கிரியேட் பண்ண முடியும், இந்த மாதிரி நாய்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கட் பண்ணிட்டு வெளியில வரணுங்கிறது இந்த வீடியோல உங்களுக்கு நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் டில் தி எண்ட். இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது ஒண்ணே ஒன்று மட்டும் என்னால் உறுதியா சொல்ல முடியும், you will become super confident while approaching the wealth creation journey. First of all நம்ம என்ன பண்ணா, பிரச்சனை என்னங்கிறது நம்ம பார்த்தோம்னா தான் நம்மளால சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். இப்போ பிரச்சனை என்ன, மார்க்கெட்டு கீழே இறங்கி இருக்கு. மார்க்கெட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 12% இறங்கி இருந்து இப்போ அங்கேருந்து ரெக்கவர் ஆகி ஒரு 4-5% ரெக்கவர் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 7% பக்கமாக நமக்கு ரெக்கவர் ஆகணும். ஸோ மார்க்கெட் ஏன் கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கீழே இறங்கினதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரோட ரிசல்ட், இந்தியன் கார்பரேட்டோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப லுக்ரேட்டிவாக இல்லை, அது ஒரு ரீசன். செகண்ட் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷனில் இருக்குது. எப்பயுமே இந்தியன் மார்க்கெட் வந்து ப்ரீமியம் வேல்யூவேஷனில் தான் இருக்கும். ஏன்னா இந்த மார்க்கெட்டில் தான் வெல்த் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால எப்பயுமே நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரீமியமில் தான் நம்மளுக்கு ட்ரேட் ஆகும். ஸோ அது ஒன் ஆஃப் தி ரீசன். தேர்டு வந்து எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக செல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. இப்போ ஹாஃப் லேட் ஒரு நாள் பையிங் ஒரு நாள் செல்லிங் அந்த மாதிரி வந்து எஃப்ஐஎஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபோர்த்து இன்னும் வந்து உங்களுக்கே தெரியும், இந்த வார் ஹஸ் நாட் கம் டு அன் எண்ட். இப்போவும் ஒரு மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருந்துகிட்ருக்கு. ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ஒரு 3-4 ரீசன்னால தான் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. சரி, ஓகே, இப்போ மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த மார்க்கெட் கரெக்ஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா, இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நினைக்கவே கூடாது. எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. இது வந்து முன்னாடி நடக்கலன்னு கேட்டிங்கன்னா எல்லா வருஷமும் நடந்துட்டுருக்கு. சரி, இதுக்கப்புறமா இது நடக்காதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆன்சர் நோ தான். நம்ம வந்து மார்க்கெட் கரெக்ஷன் எதிர்பார்க்கணும். ஈக்விட்டி இஸ் சப்ஜெக்ட் டு வாலட்டிலிட்டி தான். அதனால் மார்க்கெட் கரெக்ஷனுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதனால் இது வந்து முன்னாடி நடக்காத ஒரு விஷயமும் இல்லை, இனிமேல் ஃபியூச்சரில் நடக்காமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வந்து ஆன்சர் நோ தான். இது கண்டிப்பாக நடக்கும். எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சியில் வந்து மார்க்கெட் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வருஷம் எதிர்பார்க்கலாங்கிறது தான் என்னோட பதிலாக இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட்டோட தான்
நீங்கள் வந்து ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே வரணும். வெதர் டைரக்ட் ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இட் இஸ் ஆல் சப்ஜெக்ட் டு வாலட்டிலிட்டி. அந்த புரிதலோட வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த 10 to 12% மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். இந்த கரெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு புதுசு இல்லை, ஃபியூச்சரில் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நான் சொன்னேன். இதுக்கு நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எவிடன்ஸோட நான் உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில ஸ்லைட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கே அந்த பிலீவ் ஃபேக்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் சீயிங் இஸ் பிலீவிங் இல்லையா. நான் இப்போ அந்த ஸ்லைட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்க்கும்போது யூல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் அண்ட் யூல் கெயின் கான்ஃபிடன்ஸ் as well. இந்த சார்ட்டை பார்க்கும்போது 10 to 20% மார்க்கெட் டிக்ளைன்ஸ்ங்கிறது குவைட் காமன்ங்கிறது நம்மளுக்கு கிளீனா புரியுது பாருங்க. எத்தனை வாட்டி நம்மளுக்கு நடக்காம இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 இயர்ஸோட டேட்டா இது. 1980லேருந்து 2024 வரைக்கும் உள்ள டேட்டா இது. இந்த 44 இயர்ஸ்ல வெறும் 4 வருஷம் மட்டும்தான் மார்க்கெட்டு 10% கீழே விழாமல் இருந்தது பார்த்தீங்கன்னா வெறும் அந்த 4 வருஷம் தான். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1984 ஒரு தடவை நடந்திருக்கு, 2014 ஒரு தடவை நடந்திருக்கு, 2017 ஒரு தடவை நடந்திருக்கு, 2023 ஒரு தடவை நடந்திருக்கு. 44 வருஷத்துல 4 வருஷம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து 10% கீழே மார்க்கெட் விழாமல் இருக்கு. அப்போ 10%, 12%, 15% நம்ம எவ்ரி இயர் ஆன் இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கிறது இந்த சார்ட் மூலமா நம்மளுக்கு தெரியுது பாருங்க. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 44 வருஷத்துல 4 வருஷம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து 10% கீழே வந்து கரெக்ஷன் ஆனது. மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது, இன்ட்ரா இயர்ல மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது. ஆனா அந்த கரெக்ஷனோட அந்த ஃபாலோட மார்க்கெட் முடியுதா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா no. 3 out of every 4 years market has never failed to rebound in the same calendar year. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ 1992 எடுத்துட்டீங்கன்னா 47% இன்ட்ரா இயர் ஃபால் ஆயிருக்கு மார்க்கெட். ஆனா மார்க்கெட் முடிஞ்சது பாத்தீங்கன்னா 34% பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு பாருங்க. இப்போ ரீசன்ட் டைம்ஸ் எடுக்கணும்னா இத பாருங்க, 2009ல 21% மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஆனா அந்த இயர் முடியும் போது 76% பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. 2012ல -13% மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு, 27% மார்க்கெட் முடியும் போது பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இன்னும் ரீசெண்டாக பார்க்கணும், கோவிட் டைமில் பாருங்க -38%, கிட்டத்தட்ட 40% மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஆனால் அந்த இயர் முடியும் போது பார்த்தீங்கன்னா +16% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 2021ல பார்த்தீங்கன்னா -10% மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிருக்கு, 22% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இன்ட்ரா இயர் ஃபாலுங்கிறத பற்றி நம்ம ஒரே பண்ணக்கூடாது. இன்ட்ரா இயர் ஃபால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 44 வருஷத்தில் 4 வருஷம் மட்டும்தான் 10% கீழே மார்க்கெட் விழாத பீரியட். மார்க்கெட்டு மிச்சம் 40 வருஷம் விழுந்திருக்கு. ஆனால் இதில் என்ன பியூட்டினா, அந்த 40 வருஷத்தில் 3 out of every 4 years முடியும் போது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸோட பெரிய லெவலில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இதே தான் அதே சார்ட்டு, இது வேற ஃபார்மில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 2020ல பார்த்தீங்கன்னா 38% மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஆனால் முடியுமோ 16% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 21ல 10% மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு, 22%. ஸோ இது வந்து ஓவராலாக நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அண்ட் யூல் கெயின் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆஃப்டர் சீயிங் திஸ் சார்ட். இப்போ அதே மாதிரி 2007ல 15% மார்க்கெட் ஃபால், 47% மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் ஃபால் அண்ட் ரெக்கவரி பார்த்தோம் இல்லையா. இப்போ எத்தனை மாசத்துல ஆர் எத்தனை வருஷத்துல மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் தாங்க இருக்கிறதுலே லோவஸ்ட் டைம்ல வந்து ஃபால் அண்ட் ரெக்கவரி நடக்கிறது. கோல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் 7 to 8 இயர்ஸ் டைம். ரியல் எஸ்டேட் இன்னும் லாங்கர் ஃபேஸ் இருக்கும். வெறும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும்தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 years and 4 months ஆவரேஜ் டைம் எடுக்குது ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ஃபால் அண்ட் ரெக்கவரிக்கு. ஸோ ஒரு ஃபால் நீங்கள் மிஸ் டைம் பண்ணி பீக்கில் போய் நீங்கள் என்ட்ரானா கூட அங்கேருந்து கரெக்ஷன் ஆகி மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வில் கிவ் யூ பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வித்தின் 2 years and 4 monthsங்கிறது உங்களுக்கு தெரியுது பாருங்க, ஃபால் அண்ட் ரெக்கவரி டைம். ஸோ இந்த சார்ட் நீங்கள் பார்க்கும்போது அந்த டேட்டாவும் கிடைக்குங்க உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இப்போ ஓரளவு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது நான் இப்போ அடுத்தடுத்து 1 by 1 சொல்கிறேன். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வாட் வி ஹவ் டு டூ வித் ரிகார்ட்ஸ் டு எஸ்ஐபிஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. டோன்ட் ஸ்டாப் தி எஸ்ஐபி பிகாஸ் ஆஃப் தி மார்க்கெட் ரீசன்ஸ். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் இருந்து உங்களால் கட்ட முடியல, ஒரு எஸ்ஐபி கண்டினியூ பண்ண முடியலன்னா ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து எந்த ஒரு காலுமே எடுக்காதீங்க. எஸ்ஐபியை தயவு செய்து ஸ்டாப் பண்ணாதீங்க. இந்த தவிர மே 2020ல நிறைய பேர் பண்ணாங்க. தென் தே ஹேட் ஹியூஜ் ரெக்ரெட் ஆஃப்டர் 2 years டைம். தெரியாமல் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோமே, போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட், நீங்கள் எஸ்ஐபி பண்ணும்போதே நீங்கள் லம்சம் மூலமாக
வந்து எஸ்டிபி கொடுத்து உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் நல்ல டைம். ஒரு 20 to 25% உங்களோட லம்சம் மணிலேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் மணியை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு பை இட் அட் எ லோவர் ப்ரைஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சஜஷனாக இருக்கும். இந்த டைமில் வந்து இது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நீங்கள் 20% இப்போ 20 or 25% இப்போ மாற்றுவீங்க. இன்னும் ஃபர்தராக ஒரு 10% கரெக்ஷன் கொடுத்ததுன்னா இன்னும் ஒரு 15-20% உங்களோட லம்சம்லேருந்து கொஞ்சம் கூட நீங்கள் புஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் சொல்கிறது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் மார்க்கெட்டுக்குள்ளே வரல, நான் இப்போ வந்து லம்சமாக கொண்டு வரேன் அப்படின்னா ஒரு 25% ஆஃப் த மணியை நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க. பாக்கி உள்ளது எஸ்டிபியில் டெய்லி எஸ்டிபி வீக்லி எஸ்டிபியில் போடுங்க. ஆல்ரெடி எஸ்டிபி ரன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு டெய்லியோ வீக்லியோ அப்படின்னா அதுலேருந்து ஒரு 25% மணியை இப்போ அலோகேட் பண்ணி வச்சுக்கிறது நல்ல டைமாக இருக்கும். பேரலாக டெய்லி எஸ்டிபியோ வீக்லி எஸ்டிபியோ போயிட்டு இருக்கட்டும். தேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சஜஷன் இது. ஏதாவது ஒரு ஃபண்டை டார்கெட் பண்ணுங்க. இட் கேன் பி ஸ்மால் கேப்பாக இருக்கலாம், இல்லை மிட் கேப்பாக இருக்கலாம், இல்லை செக்டர் ஸ்பெசிஃபிக் ஃபண்டாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ஃபண்ட் எதை நீங்கள் லாங் டேர்ம் வச்சுக்க போறீங்களோ, லாங் டேர்ம் கோலுக்காக நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த ஒரு ஃபண்டை டார்கெட் பண்ணி அதில் நீங்கள் கண்டினியூஸாக யூனிட்ஸை வந்து பை பண்ணிக்கிட்டே வாங்க. இது வந்து ரொம்ப நல்ல பீரியடாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா யூ வில் நாட் இன்க்ளைன்ட் ஆர் யூ வில் நாட் லிசன் டு தி மார்க்கெட் நாய்ஸஸ். இது எல்லாமே மார்க்கெட் நாய்ஸஸ் தான். ஸோ இதுக்கு எதுக்குமே நீங்கள் காது கொடுத்து கேட்கவே மாட்டீங்க. எந்த ஃபண்டு அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் லாங் டேர்மாக இருந்தால் நான் சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். லாங் டேர்மாக இருந்தால் டார்கெட் ஆன் ஸ்மாலர் மிட் கேப். நீங்கள் செக்டார் ஸ்பெசிஃபிக் ஃபண்டாக இருந்ததுன்னா இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரிக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஆர் ப்ரொபல் பண்ண போகிற எந்த செக்டாருங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான செக்டாரை பார்க்கலாம். இல்லை டிஃபென்சிவ் செக்டார் மாதிரி பார்க்கணும், கன்சம்ஷன் பேஸ்டு, அதெல்லாம் எவர்கிரீன் செக்டர்ஸ். இந்த மாதிரி வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி ஒரே ஒரு ஃபண்டை டார்கெட் பண்ணி அதுக்குள்ள யூனிட்ஸ் அக்குமுலேஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது வந்து என்னோட தேர்ட் சஜஷனாக இருக்கும். ஃபோர்த் சஜஷன், இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பை வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க டெய்லி பார்க்குற ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னவா இருக்குன்னா, தயவு செய்து டெய்லி பார்க்காதீங்க. நிறைய பேருக்கு மார்னிங் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, நைட்டு பார்க்குற ஒரு ஹேபிட்லாம் இருக்குங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ மார்னிங்க்கும் மத்தியானத்துக்கும் நைட்டுக்குலாம் மாறாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஹேபிட் இருந்ததுன்னா தயவு செய்து மாதத்துக்கு ஒரு தடவை பாருங்கள். அண்ட் அப்படியும் எனக்கு வந்து டெம்ப்ட் ஆகுது, எனக்கு அடிக்கடி பார்க்க தோணுது அப்படின்னா என்னோட சின்ன சஜஷன் என்னவா இருக்குன்னா, ப்ளீஸ் டிசேபிள் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப். உங்களுக்கு மாதம் வெல்த் ரிப்போர்ட் வரப்போகுது, அதை மட்டும் மானிட்டர் பண்ணால் போதும். ஏன்னா எமோஷன்ஸ் பிளே வெரி வெரி பிக் ரோல் இன் வெல்த் கிரியேஷனுங்க. அது கூட இந்த நாய்ஸஸ்லாம் சேரும் போது இது உங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து மூட் ஸ்விங்ஸ் கிரியேட் பண்ணும். அதனால் வந்து நீங்கள் நிறைய தவறுகள் செய்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வில் பி வெரி வெரி ஹை. இது வந்து யாருக்குன்னா டெம்ப்ட் ஆகிறவங்களுக்கு, அடிக்கடி மார்க்கெட் ஆப்பை பார்த்து ரொம்ப எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குது மணி மேலே அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சஜஷன் நான் கொடுக்க விரும்புகிறேன். ஃபிஃப்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சஜஷன் என்னென்னா, டோன்ட் சி ஃபின் இன்ஃப்ளூயன்சஸ் யூடியூப் சேனல் ஆர் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்து யூ ஷுட் நாட் கெட் கேரிட் அவே பை சீயிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் இல்லைங்க. நீங்கள் பேச வேண்டியது வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட தான் நீங்கள் பேசணும். இது ஏன் நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இப்போ நம்ம எஸ்ஐபி ஸ்டாப்பேஜை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், எஸ்ஐபி டிஸ்கண்டினியூன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நியூ எஸ்ஐபிஸ் வந்து ஸ்லோ டவுன் பண்ணதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஐ ஆம் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி, வி டர்ன்ட் 18 எஸ்டர்டே. நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து 3000 கிளைண்ட் நாங்கள் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஹார்ட்லி எங்களுக்கு வந்து 1 or 2 எஸ்ஐபிஸ் ஒரு மந்த்துக்கு ஆர் ஒரு 3 எஸ்ஐபிஸ் மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு கேன்சல் ஆன பெரிய விஷயம். இந்த எஸ்ஐபி கேன்சலேஷன்லாம் எங்கே நடக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி இருக்காது, கிளாரிட்டி இருக்காது, கோல் கிரியேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இன்னொருத்தவங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சு இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் வெறும் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்த்து நம்ம எஸ்ஐபிக்குள்ளே போகும்போது நான் லாஸ்ட் 4-5 months ரிட்டர்ன்ஸ் வரலங்கிறப்போ எகெயின் மூட் ஸ்விங்ஸ் வில் கம் இன் டு தி பிக்சர் அண்ட் வி வில் ட்ரை டு ஸ்டாப் தி எஸ்ஐபி ப்ராசஸ். எஸ்ஐபியோட பெனிஃபிட்டே எப்போனா, இஃப் அட் ஆல் இஃப் யூ கோயிங் டு டேக் இட் ஃபார் அ லாங்கர் டைம் தான். எஸ்ஐபிஸ் வில் ஒர்க் ஒன்லி ஆஃப்டர் 5 to 7 years. அது வரைக்கும் அது ஆமாம் தான். உங்களுக்கு அந்த பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வெல்த் கிரியேஷன் பண்ண முடியுங்க. ஸோ நீங்கள் கன்ஃபியூஷன்ஸோடு இருந்தீங்கன்னா we cannot create wealth. To create wealth, you should have clarity and focus. நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுற ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா my suggestion would be take and help of an advisor and then you try to take your journey with regards to wealth creation. ஏன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல அட்வைஸரோடு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களோட ஃபார்ச்சூனை டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹை. நான் நிறைய என்னோட வீடியோவில் நான் சொல்கிறது உண்டு, உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப லிமிட்டட் டைம் அண்ட் லிமிட்டட் மணி தான். அதை நீங்கள் ப்ரூடெண்ட்டாக கரெக்டான இடத்துல நீங்கள் பண்ணாதான் you will see the desired results what you are looking out for. Dear viewers, நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்ககிட்ட விட்டுட்டு போகணுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன்.
இந்த கேள்விக்கு நீங்கள் விட கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மெச்சூர்ட் இன்வெஸ்டர் ஆகிட்டீங்கிறது நான் புரிஞ்சுப்பேன். இந்த கேள்வியோட பதிலை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக ஐ வுட் லவ் டு see your answers. நான் கேட்க போகிற கேள்வி என்னென்னா, பெரிய லாஜிக்லாம் வேண்டாங்க, பெரிய டெக்னிக்கல் நாலேஜ்லாம் வேண்டாம், லாஜிக்கல் கொஷின் தான். மார்க்கெட்டு இன்னைக்கு ஆஸ் வி டேக் திஸ் வீடியோ மார்க்கெட் இஸ் ட்ரேடிங் அரௌண்ட் 24,600. இங்கேருந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆச்சுன்னா மேக்ஸிமம் இன்னொரு 10% மார்க்கெட் கரெக்ஷன் ஆகலாங்க. ஸோ இன்னொரு 2000லேருந்து 2400 பாயிண்ட் கீழே இறங்கலாம். ஸோ 10% மார்க்கெட் இங்கேருந்து கரெக்ஷன் ஆகலாம். மார்க்கெட்டு இங்கேருந்து க்ரோ ஆச்சுன்னா அப்சைட் பொட்டன்ஷியாலிட்டி ஐம் டாக்கிங் அபவுட், இங்கேருந்து 8 to 10 இயர்ஸில் மார்க்கெட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 பாயிண்ட்டுக்கு போகுங்க. நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட வெல்த் கிரியேஷன் ஆக்டிவிட்டி இருக்க போகுது. நான் வந்து இந்த நாய்ஸஸ் எல்லாம் கேட்டுட்டு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸை பார்த்துட்டு நான் வந்து என்னோட எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் வெளில நிற்க போகிறேன்னா, இல்லை இந்த வாலட்டிலிட்டியில் இந்த ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் கரெக்ஷனை வந்து இட்ஸ் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஈக்விட்டி மார்க்கெட்டுன்னு சொல்லி நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்னா, அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தென் நீங்கள் உங்களோட வெல்த் கிரியேஷன் பிகம்ஸ் அன்ஸ்டாப்பபிள். ஸோ எஸ்ஐபியோட இன்ஃப்ளோஸ் கம்மியாக இருக்குது, டிஸ்கண்டினியூன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவை, எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் போட்டால் உங்களோட டிசைர்ட் கோல்ஸை ரீச் பண்ண முடியுங்கிற அந்த கிளாரிட்டி ஃபோக்கஸோட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு போங்க. யூ வில் see phenomenal results going forward. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்பி சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.